எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் 6ஆம் பாவாதிபதி எங்கே அமர்ந்துள்ளார், அதாவது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அந்த லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதற்கு பிறகு லக்னத்திற்கு அடுத்த வீடு 2ஆம் வீடு, அதற்கு அடுத்த வீடு 3ஆம் வீடு, அதற்கு அடுத்து 4, அதன் பிறகு 5, அதுக்கப்புறம் 6, 6ஆம் வீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தருடைய ஜாதக கட்டத்தில் 3ஆம் பாவம், 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் அப்படிங்கிறத மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். அதில் 6ஆம் வீடு அப்படிங்கிறதுக்கு தான் ரொம்ப முக்கியமான மறைவுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது எதையெல்லாம் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. 6ஆம் வீடு அப்படிங்கிறது கடனை பற்றி சொல்லும், நோயை பற்றி சொல்லும், எனக்கு வரக்கூடிய வம்பு வழக்குகளை பற்றி சொல்லும், ஜீரணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்கிறது 6ஆம் பாவம் தான். ஊழியர்கள்னு சொல்லுவோம், நமக்கு கிடைக்கக்கூடிய வேலையாட்கள் அப்படிங்கிறத சொல்கிறது வந்து 6ஆம் பாவம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் அந்த ஜாதகர் செய்யக்கூடிய சிறு தொழில்கள் எல்லாத்தையும் வந்து 6ஆம் பாவத்தை வச்சு சொல்லலாம். சிறிய வருமானத்தை தரக்கூடிய தொழில்கள்னு சொல்லலாம். வெற்றிக்கு தடை அப்படிங்கிறது யாராக வருவாங்க அப்படிங்கிறது 6ஆம் பாவத்தை வச்சு சொல்லலாம். தாய்மாமன் அப்படிங்கிறத 6ஆம் பாவத்தை வச்சு சொல்ல முடியும். கஞ்சத்தனம், பேராசை, திருட்டு, ஜெயில் வாசம், மூத்த சகோதரத்துக்கு வரக்கூடிய பிரச்சனை, வளர்ப்பு பிராணிகளால் வரக்கூடிய தொல்லை, வீட்டில் வளர்க்கக்கூடிய மிருகங்கள், வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள், எதிரிகள், இடையூறுகள், உடலில் ஏற்படக்கூடிய காயங்கள், ஏமாற்றங்கள், கடன்கள், நோய்கள், அதே போல் வேலையோட நிலைமை, அதே போல் குடல் மற்றும் தொப்புளை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி, குறிப்பாக சுகாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செய்யக்கூடிய, அதாவது சர்வீஸ் ரிலேட்டடான ஒர்க் அப்படிங்கிறது எல்லாமே 6ஆம் பாவத்தை தான் குறிக்கும். அதாவது சேவைன்னு சொல்லுவோம், கால்நடைகள்னு சொல்லுவோம், குடித்தனம்னு சொல்லுவோம், பொறாமைன்னு சொல்லுவோம், எதிரிகள்னு சொல்லுவோம். அதே போல் இந்த ஜாதகருக்கு சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணுன்னா கூட 6ஆம் பாவத்தை வச்சு தான் பார்க்கணும். தினசரி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 6ஆம் பாவத்தை வச்சு பார்க்கலாம். இப்போது 6ஆம் வீட்டுக்கு அதிபதினு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அந்த 6ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கே சொன்ன அத்தனை விஷயத்தையும் சொல்லக்கூடியவர். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடனை கொடுக்கக்கூடியவர், நோயை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம், எதிரியாக வரக்கூடியவர்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் என்ன லக்னம் அப்படிங்கிறது தெரிஞ்சு உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து மேஷ லக்னமாக இருக்குது, நீங்கள் வந்து பிறந்தது மேஷ லக்னமாக இருந்தால் மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடம் அப்படின்றது புதன். அதே நீங்கள் ரிஷப லக்னமாக இருக்கீங்கன்னா 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன் தான். லக்னாதிபதியும் சுக்கிரன் தான், 6ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரிஷப லக்னக்காரரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் அவராகவே இருப்பார். ஏன்னா லக்னாதிபதி தான் 6ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். புரியுறதுங்களா? இந்த மாதிரி உங்களோட 6ஆம் வீட்டு அதிபதி யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ஜாதக கட்டத்தில் முதல் வீட்டில், அதாவது உங்கள் லக்ன பாவத்தில் நிற்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. அவர் யார் அப்படின்னு முதல்ல முக்கியம். அந்த நபர் உங்கள் வீட்டில், அதாவது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் வீட்டில் என்ன நிலை அப்படின்னு பார்க்கணும். நல்லா இருக்குது அப்படின்னாலும் கூட அந்த ஜாதகருக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 6ங்கிறது மறைவு ஸ்தானம் இல்லையா, அப்போ அந்த ஜாதகருக்கு முகத்தில் வந்து வெட்டு காயங்கள், தழும்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் முகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவரே வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து காரணகர்த்தாவே இருப்பார். புரியுதுங்களா? அந்த லக்னாதிபதியே அந்த ஜாதகருக்கு வந்து நிறைய பிரச்சனைக்கு காரணமாக இருப்பார் அப்படிங்க சொல்லலாம். இதே வந்து 6ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீடு அப்படிங்கிற குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அந்த ஜாதகருக்கு பண கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கையில் காசு அப்படி தங்காதுன்னு சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்கள் வந்து அந்த ஜாதகருக்கு எதிரியாக மாறுவாங்கன்னு சொல்லலாம். அந்த ஜாதகர் பேசுகிற வார்த்தை அப்படிங்கிறது அந்த ஜாதக பிரச்சனையாக வரும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே போல் அந்த ஜாதகரை பொறுத்தவரை ஆரம்ப காலகட்ட கல்வியில் வந்து தடை அப்படி ஏற்படும் அப்படிங்கிறத கூட சொல்ல முடியும். இதே வந்து 6ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீடு அப்படிங்கிற தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். இளைய சகோதரத்தினால நிறைய பிரச்சனைகள், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும்னு சொல்லலாம். பக்கத்து வீட்டுக்காரரால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். பக்கத்து வீட்டுக்காரருக்கு கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. அது வந்து அந்த ஜாதகருக்கு தேவையில்லாத இம்பாக்ட் அப்படிங்கிற விஷயம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குறிப்பாக கூட பிறந்த இளைய சகோதரம், தங்கச்சியாக இருந்தாலும் சரி, இல்லை தம்பியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக இவர் கடன் வாங்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து இந்த ஜாதகர் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்படி சப்போர்ட் பண்ணால் அந்த ஜாதகருக்கு தேவையில்லாத இம்பாக்ட், தேவையில்லாத பிரச்சனை அப்படி விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதே வந்து 6ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீடு அப்படிங்கிற ரோகஸ்தானம், 4ஆம் வீடு அப்படிங்கிற சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். 4ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து வீடு, வண்டி, வாகனத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் இல்லையா. அந்த ஜாதகர் கண்டிப்பாக கடன் வாங்கி தான் வீடு வாங்குவார் அப்படின்னு சொல்லலாம். அம்மாவுக்கு நிறைய ஹெல்த்தில் ப்ராப்ளம் முடிச்சு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அம்மாவுக்காக இந்த ஜாதகர் நிறைய கடன் படுவார் அப்படிங்கிறது சொல்ல முடியும். அவருடைய கடமை எல்லாவோ அந்த கடமையை சரியாக செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அதே போல் அந்த ஜாதகரோட வண்டி அப்படிங்கிறது அடிக்கடி வந்து ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாகும். அதற்காக நிறைய செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி விஷயம் வரும் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த ஜாதகரோட சுகம் அப்படி விஷயம் சற்று கெடும்னு சொல்லலாம். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே போல் அந்த ஜாதகரை பொறுத்து அந்த ஜாதகர் வந்து இந்த சுய ஒழுக்கம் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்காது. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன
தவறான பழக்கவழக்கங்கள் அந்த ஜாதகருக்கு தொற்றிக்கொள்ளும் அப்படிங்க சொல்லலாம். இல்லை அந்த மாதிரி சர்க்கிள்ஸ் இருக்கக்கூடிய நபர்களோட பழகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிற விஷயம் வரும் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா இதுலேருந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்மளுக்கு மேஜராக ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது கொடுக்காது அப்படின்னு சொல்ல முடியும். இதே வந்து 6ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீடு அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு குழந்தையால் நிறைய பிரச்சனை வரும், குழந்தையால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறந்ததற்கு பிறகு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திப்பார். அந்த ஜாதகர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிற்றின்ப பிரியர்னு சொல்ல முடியும். அதே போல் அந்த ஜாதகர் வந்து கோவில் குளத்துக்காகவும் நிறைய செலவு பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம். இதே 6ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துலையே இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அந்த ஜாதகருக்கு அது நிறைய பிரச்சனை அப்படி விஷயத்தை கொடுக்கும். 6ஆம் அதிபதி வலுத்து இருக்கக்கூடாது. 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வலுத்து இருக்கிறாரு அப்படின்னா எதிரி வந்து பலமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த ஜாதகர் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. அப்படி சண்டை போட்டால் இவர் வந்து ஜெயிக்க மாட்டார், அந்த எதிரியாக இருக்கக்கூடிய ஆப்போசிட் பர்சன் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் அந்த ஜாதகருக்கு ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படி இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஜாதகருக்கு சரியான வேலையாட்கள் அப்படி கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடியும். இதே வந்து 6ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் பாவத்தில் இருக்கிறாருன்னு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். மனைவினால நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். பார்ட்னர்ஷிப்னால நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகர் வந்து விட்டு கொடுத்து போகல அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் அப்படிங்கிற விஷயம் வரும் அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜாதகர் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா பார்ட்னர்ஷிப்பில் இல்லாமல் தனியாகவே வந்து அந்த ஜாதகர் பிஸ்னஸ் பண்ணுறது நல்லது. இவர் பேரில் யாராவது வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லி தொடுக்குறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த வம்பு வழக்குலேருந்து வெளியில் வரது நல்லது. அதாவது அந்த கோர்ட் வரைக்கும் போகாமல் அந்த பிரச்சனையை வந்து சரி செய்கிறதுக்கான வழியை வந்து பார்க்கணும். அதிகமான பேராசை அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே போல் ஜெயில் வாசம் அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் 6ஆம் அதிபதி தசையோ இல்லை 6ஆம் அதிபதி புத்தியோ நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே 6ஆம் வீட்டு அதிபதி 8ல் போய் மறைகிறாருன்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் அமர்வது அப்படிங்கிறது யோகம் தான். ஆனால் அது எந்த கிரகம் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ஜாதகர் நிறைய அவமானம் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அந்த ஜாதகருடைய வாழ்க்கையே வந்து ஒரு மறைவு முகமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஒரு ஜெயில் வாசம்னு சொல்லலாம். இல்லைனா வந்து அந்த ஜாதகர் நாடு விட்டு நாடு போய் வாழ்வார், வீடு விட்டு வீடு போய் வாழ்வாருன்னு சொல்லலாம். அதாவது நிலத்தை விட்டு சொந்த வீட்டை விட்டு வெளிநாட்டிலோ இல்லை வெளியூர்லேயோ வசிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இதே வந்து 6ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் பாவத்தில் இருக்கிறார் அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்பொழுது அந்த ஜாதகருடைய அப்பாவோட சொத்து அப்படிங்கிற விஷயம் நிறைய வில்லங்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்பாவோட சொத்து அப்படிங்கிறது வந்து கோர்ட்டு போய் தான் வந்து அந்த ஜாதகர் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும். நிறைய பேராசையினால் அந்த ஜாதகர் ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படிங்க சொல்லலாம். அந்த ஜாதகர் வாழ்க்கையில் அந்த ஜாதகருடைய வீட்டில் நிறைய திருட்டு போகும் அப்படிங்கிறது கூட சொல்ல முடியும். அதே போல் உடலில் வந்து நிறைய காயங்கள் அப்படி விஷயம் ஏற்படும், நிறைய ஏமாற்றங்கள் அப்படி விஷயத்தை அந்த ஜாதகர் சந்திப்பார். அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகருக்கு உடல் ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். மன ரீதியான பிரச்சனையும் அந்த ஜாதகருக்கு சற்று அதிகமாக இருக்கும். அந்த ஜாதகரோட அப்பாவுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதே வந்து 6ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீடு அப்படிங்கிற ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்தாருன்னா அந்த ஜாதகர் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஜாதகர் கடனுக்காக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. பிஸ்னஸ் அப்படின்னு பண்ணுறாருன்னா கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. அது வந்து அந்த ஜாதகர் நிறைய பிரச்சனை நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும். 10 அப்படின்னு ஜீவனம்னு சொல்லி இல்லையா, 6ஆம் வீட்டு அதிபதி போய் 10ஆம் இடத்துல உட்காரும் பொழுது அந்த ஜாதகர் எல்லாத்துக்குமே கஷ்டப்படுவார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதாவது அப்டக்கல்ஸ் அப்படின்னு அந்த ஜாதகர் லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது இடையூறுகள் அப்படின்னு அந்த ஜாதகர் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்றும் ஹாஸ்பிட்டலுக்காக நிறைய செலவு பண்ணிகிட்டே இருப்பார், இல்லை ஒரு வேலை செய்கிற இடத்துல அந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலையில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படி விஷயம் அந்த ஜாதகர் சந்திப்பாருன்னு சொல்லலாம். சர்வீஸ் ரிலேட்டடான செக்டார்லையோ இல்லை சர்வீஸ் ரிலேட்டடான வேலையை வந்து அந்த ஜாதகர் செஞ்சார்னா அது ஒன்றும் மேஜரான இம்பாக்ட் அப்படி விஷயம் அந்த ஜாதகருக்கு கொடுக்காது அப்படிங்கிற சொல்லலாம். அதாவது சேவை அப்படிங்கிறது அந்த ஜாதகர் அதிகமாக இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் அப்படி விஷயம் செஞ்சாலும் அந்த பிஸ்னஸ்லேயும் ஒரு சேவை மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கணும். அவர் செய்கிற வேலையில் 50% அப்படின்னு சேவையாகவும் 50% வந்து வருமானமாகவும் இருந்தார்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இதே 6ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல போய் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக மூத்த சகோதரத்தோட பிரச்சனை அப்படி விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். மூத்த சகோதரத்துக்கு கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. கடன் அப்படிங்கிற விஷயம் வந்து மூத்த சகோதரத்தோடு வச்சுக்கும் போது நிறைய பிரச்சனை அப்படி விஷயத்தை கொடுக்கும். நண்பர்கள் வந்து பிஸ்னஸில் வந்து சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தாலும் அது வந்து பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். அதே போல் எதிரிகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே அந்த ஜாதகருக்கு இருப்பாங்க அப்படிங்கிற சொல்ல முடியும். செல்ல பிராணிகளால் அந்த ஜாதக தொல்லை அப்படி வரும் அப்படின்னு சொல்லலாம். தினசரி வாழ்க்கையில் அந்த ஜாதகர் நிறைய இடையூறுகள் அப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். சுய முன்னேற்றம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவார் அப்படிங்கிற சொல்ல முடியும். அதே போல் அந்த ஜாதகருக்கு சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இதே 6ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீடு அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்தில் போய் அமர்ந்தால் நல்ல யோகம் தான். அது எந்த கிரகம்னு பார்க்கணும். ஆனால் அந்த ஜாதகருக்கு உடலில் வந்து வெட்டு காயங்கள் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல் செலவு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த ஜாதகர் வந்து ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான ஒர்க்கே பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அது வந்து அந்த ஜாதகர் அதாவது சர்வீஸ் ரிலேட்டடான ஒரு செக்டாரில் ஒரு வேலை செய்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அது வந்து அந்த ஜாதகர் நிறைய பிரச்சனையை வந்து கொடுக்காது. அது வெயில் பார்க்காத ஒரு நபராக இருப்பார். இந்த ஜாதகர் கண்டிப்பாக வெயிலை வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய ஒருத்தனை ஒர்க் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்.
தாய்மாமா வழி உறவில் வந்து நிறைய சிக்கல்கள், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படி விஷயம் இந்த 12ஆம் பாவத்தில் வரும்போது இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும். அது எந்த கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக அதை பார்க்கணும். அந்த கிரகத்துக்கு அந்த நின்ற வீடு அப்படிங்கிறது எந்த வீடு அப்படிங்கிறத பார்க்கணும். இதை பொறுத்து தான் வந்து இந்த ஜாதகருக்கு சரியாக வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் கூடுதலாக வந்து சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியும். நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன். மேஷ லக்னத்துக்கு 6ஆம் வீட்டு அதிபதி யார் அப்படின்னா 6ஆம் வீட்டு அதிபதி புதன். அப்போ அந்த ஜாதகருக்கு தாய்மாமாவால் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து அந்த புதன் அப்படின்னு 12ஆம் பாவத்தோடு இருக்கும்போது நீச்சம் இல்லையா புதன் அப்படிங்கிறது. அப்போ அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் தாய்மாமாவாகத்தான் இருப்பார். இப்போ தாய்மாமா யாரும் இல்லைன்னா அந்த ஜாதகர் யாரை வந்து மாமான்னு கூப்பிட்டாலும் அந்த ஜாதகருக்கு பிரச்சனை வரும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது சொல்லி கூப்பிடக்கூடாது. அந்த மாமாங்கிற உறவு சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறது சொல்ல முடியும். புரியுறதுங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் 9962410058. நன்றி, வணக்கம்.